ஜெர்மனியில் நடக்கும் ஒரு புதிய வங்கி மோசடி பல வாடிக்கையாளர்களை ஆபத்தில் சிக்க வைத்துள்ளது. போலி குறுஞ்செய்திகள், தொலைபேசி அழைப்புகள் மற்றும் இணையதளங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த மோசடிகள் நடத்தப்படுகின்றன. உண்மையான வங்கி ஊழியர்களைப் போல தோற்றமளிக்கும் குறித்த மோசடிக்காரர்கள் மக்களை ஏமாற்றி அவர்களின் வங்கி விவரங்களை பெறுகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட பலர் தங்களது கணக்குகளில் இருந்து பணத்தை இழந்த பின்னரே அதனை ஒரு மோசடி என்றே கண்டுபிடிக்கின்றனர். மோசடிக்காரர்கள் பெரும்பாலும் வங்கி ஊழியர்களைப் போல நடித்து பயத்தையும் அழுத்தத்தையும் உருவாக்க மக்களுக்கு எச்சரிக்கை செய்திகளை அனுப்புகின்றனர். மக்களின் வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை அவர்களின் உதவியுடனேயே பெறுவதே மோசடிக்காரர்களின் நோக்கமாகும். ஜெர்மனியில் வங்கி வாடிக்கையாளர்களின் அனுமதியின்றி பணம் யாருக்காவது செலுத்தப்பட்டால் அது அங்கீகரிக்கப்படாததாக கருதப்படுகிறது. பெரும்பாலும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வங்கிகள் பணத்தை விரைவாக திருப்பித் தர வேண்டும். ஆனால் வாடிக்கையாளர் கவனக்குறைவாக இருந்தார் என வங்கிகள் வாதிடும் போது சிக்கல்கள் நிலவுகின்றன. சில நேரங்களில் வாடிக்கையாளர் டான் அல்லது உள்நுழைவு விவரங்களை பகிர்வது போன்ற பெரும் தவறுகளை செய்துவிட்டார் என கூறி பணத்தை திருப்பித் தர வங்கிகள் மறுக்கின்றன. இது வங்கிக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையே நீண்ட வாக்குவாதங்களை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறு இருக்க சந்தேகத்திற்கிடமான பண பரிமாற்றங்களை அவதானித்தால் மக்கள் விரைவாக செயற்பட வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இதன்போது அவர்கள் தங்களது வங்கி கணக்கை முடக்கி அனைத்து செய்திகளையும் ஆதாரங்களையும் சேமித்து வைத்து உடனடியாக வங்கியை தொடர்பு கொள்ள வேண்டும். மேலும் போலீசாரிடம் இது குறித்து முறைப்பாடு அளிப்பதும் சிறந்ததாகும்.